வணக்கம், இது உங்கள் ஜோன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாஸ்தா ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியும் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாஸ்தா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சுட்டு இப்போ நம்ம உப்பு போட்டுடலாம். இப்போ நம்ம பாஸ்தாவை போட்டுடலாம். வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம இறக்கிடலாம். வெந்தாவே வேறு மாதிரி கலர் வந்துடும். இப்போ நம்ம வடிச்சிடலாம். இப்போ வடித்தாச்சு. இதில் நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி இப்படி கிண்டி விட்டுட்டா இது நம்மளுக்கு குலையாது. இது இருக்கட்டும். இப்போ நம்ம 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடு ஏறட்டும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக நான் கட் பண்ணியிருக்கேன். அது போட்டுடலாம். ஒரு பூண்டு நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு நல்லா வாசனை வந்துடுச்சு. ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிட்டேன். அதை போட்டுடலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் போட்டுடலாம். கால் டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாம். இப்போ நான் ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளியை நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம ஊற்றிடலாம். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுடலாம். இப்போ மசாலோடெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம காய் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக கோஸ் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பொடிசா. கேரட், ஒரு கேரட்டு, குடமிளகா கொஞ்சமாக, கொஞ்சம் பீன்ஸ், இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி செய்யலாம். அது மாதிரி தான் நான் செய்வேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. இவ்வளோ வெந்தால் போதும். இப்போ நம்ம பாஸ்தாவை போட்டுடலாம். இந்த பாருங்க, பாஸ்தா உதிரியாக இருக்குது பாருங்கள். இதை போட்டுடலாம் நம்ம.
நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது குழந்தைங்க ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம பாஸ்தா வந்து ரெடி ஆகிட்டுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.